வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இது வந்து ரெனோ 14ங்க ரைட்டா. இது வந்து பவர் டிவைஸ் 8350. அப்புறம் இந்த 8350 இருக்குல்ல டிமென்சிட்டி, இது வந்து GT30 ப்ரோல கூட இருக்கு. ஆனால் அதில் வெல் ஆப்டிமைஸ்டுன்னு சொல்லலாம். இந்த ஃபோன்ஸ்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி மிக்சட் பேக் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா கொஞ்சம் இன்டென்ஸான டாஸ்க்லாம் ஏதாவது கொடுத்தா கண்டிப்பாக வார்ம் ஆகுது. வார்ம்லேருந்து அடுத்த லெவலுக்கு ஹீட்டும் ஆகுது. இல்லை, நான் கொஞ்ச நேரம் தான் வீடியோ தான் ப்ளே பண்ணி பார்த்தேன் யூடியூப்ல. அதுக்கே வந்து ஃப்ரேம்லாம் ஓரளவுக்கு ஹீட் ஆச்சு. கொஞ்சம் கோளாறாக தான் இருக்கும். சரி, ஸோ இதில் வந்து சார் வேல்யூ பொறுத்த வரைக்கும் ஹெட் சார் வந்து 1.124, பாடி சார் வந்து 0.852. ஓகே, சரி, முதல்ல வந்து இந்த ஃபோனை பற்றி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஃபோன் கையில் எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், கையில் பிடிக்கிறதுக்கு செம ப்ரீமியமாக இருக்கும். ப்ரீமியமான லுக் ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி தெரியுமா இருக்கும், புட்டிங் பிக்சல் 10 என்ற ஷேம் மாதிரி தான். பிக்சல் 10 பார்க்கறதுக்கு அப்புறம் இருக்குது, இதோட பெரிய பெசல்ஸோட தானே இருக்குது. 9 எல்லாம் எந்த அளவுக்கு பெரிய பெசலோட இருக்கு. ஸோ அதனால இப்படிலாம் காமிச்சாலாம் ரொம்ப அழகாக இருக்கும். ரியரும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸ்க்கு அதுக்கும் சைடில் லைட்டே இல்லைனாலும் அந்த ஒரு ரிஃப்ராக்ஷன் எஃபெக்ட்ஸ்க்கு அதுக்கும் லைட் ஏதோ இருக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் செம்ம ப்ரீமியம் லுக்கிங் டிவைஸ் எனக்கு வேணும். அதுக்காக நான் 30,000 to 35,000 செலவு பண்ண தயார் அப்படிங்கிறவங்க எல்லாம் இந்த ரெனோ 14 மாதிரியான டிவைஸ் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே பிரகாசமா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து ரியர் கேமரால போட்டோ எடுப்பேன், ஃப்ரண்ட் செல்ஃபி அதிகமா எடுப்பேன், குரூப் செல்ஃபி எடுப்பேன், போர்ட்ரேட் போட்டோஸ் எடுப்பேன், அகைன் வின். ஸோ இந்த ஏரியாலலாம் சாலிடா இந்த ஃபோன் வந்து வின் பண்ணிட்டு போயிடும். இப்போ சாஃப்ட்வேர் இந்த மாதிரியான ஏரியாலாம் பார்த்தா கூட பெரும்பாலும் கலர் வைஸ் எப்படி இருக்குமோ அதுதான் நீங்கள் இதுலையும் பார்க்க போறீங்க. அப்படி தனியாக வந்து ரெனோக்காக ஒரு கலர் வைஸ்ல ஒரு ட்வீக் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. உள்ள இருக்க ப்ராசர் என்ன ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறத பொறுத்து தான் மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு இருக்க போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து எல்லாமே. சரி, ஸோ ஆக மொத்தம் அப்போ இந்த டிவைஸ் வந்து கேமரா வேறு அது வாங்குறீங்க, வெறும் ஃபோட்டோக்காக மட்டும் தான், அதுவும் செல்ஃபி அண்ட் ரியர் அப்படின்னு வரும்போது இட்ஸ் அ வின் வின் சிச்சுவேஷன். இப்போ மற்றபடி விஷயத்துக்கு வருவோம். பில்டு குவாலிட்டி செம்ம சாட்டிஸ்ஃபேக்டரி பில்டு, உங்களுக்கு நல்லா இருக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கும். ஓவரால் ஃபீல் எல்லாமே வந்து இன்ஹேண்ட் ஃபீல் தரமாக இருக்கும். சரி, இது வந்து வெயிட் ஆஸ்பெக்ட்ல 187 கிராம்ஸ் தான். அதனால நீ கையில் எடுக்கும்போது நல்லா இருந்தது. இன்னொன்று டிஸ்பிளே பார்த்தோன்னா உனக்கு 6.59 இன்ச் தான். ஸோ இது வந்து உனக்கு பீக் பிரைட்னஸ், PWM டிமிங் அது எல்லாமே உன்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். அவுட்டோர் விசிபிலிட்டிலாம் பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இல்லை UFS 3.1 தான். 8 GB ரேம் ஏதாவது பிரச்சனையா இல்லாட்டி 12 GB ரேம்ல பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. மல்டி டாஸ்கிங்லாம் ஓரளவுக்கு ஹேண்டில் பண்ணிடுது. ஆனால் ஒரு கேம் ஆடினா கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆகுது, ஃப்ரேம் டிராப் ஆகுது கேம் ஆடும்போது. 8350 கேமுக்கு ஹேங் ஆகுதா? அது மேபி இவங்க கேமிங் டிவைஸ் கிடையாதுல, இவங்க கேமரா டிவைஸ்ல. இதுவே வந்து இதே ப்ராசர் OnePlusல வந்துன்னா கேமிங் டிவைஸ். இதே ப்ராசர் GT30ல நாங்க விளையாண்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு. நம்ம தான் விளையாண்டோமே. ஆனா இதுல சொதப்புதுங்கறீங்க. சோ சாட். ஓகே, ஹாப்டிக் ஃபீட்பேக் நல்லா இருக்கு. கால் ரெக்கார்டிங் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு நேட்டிவ் டயலர் தான். ஓகே, ஆமா. சோ அதெல்லாம் ப்ராப்ளமே இல்ல. IR பிளாஸ்டர் இருக்கு. சோ ரிமோட்டாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, அதுவும் நல்லா தான் இருக்கு. இந்த பட்ஜெட்டுக்கு பொதுவாக எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. ஓவராலாக மீடியா சென்ட்ரிக்கான விஷயங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு அவுட்டோர் as well as இன்டோர்ல நல்லா இருக்கு. கேமரா பொறுத்த வரைக்கும் 2 50 மெகாபிக்சல் சென்சார், ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு. ஸோ பிரைமரி சென்சார் வந்து ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பிரைமரி சென்சார்ல நான் என்ன பண்ணேன்னா ஒரு 2x அந்த மாதிரிலாம் போயிட்டு இந்த மேக்ரோ எடுக்கிறது, ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணேன். உனக்கு இந்த ஆப்டிகல் ஜூம் பொறுத்த வரைக்கும் நீ என்ன பண்ணலாம்னா நல்ல போர்ட்ரைட்ஸ் சூப்பரா எடுக்கலாம். போர்ட்ரைட்ஸ் வந்து நேச்சுரலாவே நீ வந்து அந்த 3.5x எடுக்கலாம், இல்லைன்னா போர்ட்ரைட் மோட் போயிட்டு எடுக்கலாம். போர்ட்ரைட்ஸ்ல எட்ஜ் டிடெக்ஷன்லாம் அல்டிமேட்டா இருக்கு. அதெல்லாமே நல்லா பண்றாங்க. இதெல்லாம் காலகாலமா பண்ற விஷயம். நீங்க எப்படி அந்த போர்ட்ரைட்ல நிறைய வேற கொடுத்திருப்பாங்களே, அதெல்லாம் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நெச்சன் இருக்கு. ஃப்ரண்ட்லயே ஒரு 50 மெகாபிக்சல் சென்சார் இருக்கு. செல்ஃபியும் எந்த அளவுக்கு நல்லா எடுக்க முடியுமோ அசால்ட்டா எடுத்துருது. குரூப் செல்ஃபியா இருக்கட்டும், அதாவது குரூப்பியா இருக்கட்டும், இல்லாட்டி செல்ஃபியா இருக்கட்டும், எல்லாமே. கேமிங் பத்தி பேசும்போது அப்படின்னு திங்க் பண்ணிட்டாரு. ஆனா கேமராக்கு எவ்வளவு பேசுறாங்கன்னா அப்ப கேமரா தான் இந்த போனு. அதான் முதல்ல சொல்லியாச்சு, அவ்வளவுதான். சோ கேமராவுக்காக தான் ரெனோ, சரியா? மத்த எல்லாமே சப்ஜெக்டிவ். அதுலயும் முக்கியமா வந்து மீடியாக்காக. கேமரா அண்ட் மீடியா அப்படின்னா ரெனோ ஜெயிச்சிரும். இதுவே வேற ஏதாவது நம்ம ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா தேடி போறோம், பர்ஃபார்மன்ஸ் அப்படிலாம் தேடி போனோம்னா அதுக்கான டிவைஸ் இது கிடையாது. பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளவு டிவைஸ் இருக்கு, அதுக்கு போயிடலாம். இவங்க இதுலயே இப்போ K13 டர்போலாம் இருக்கு. நான் எதுக்கு இங்க வரணும்? டர்போல ஃபேன் எல்லாம் வச்சு அவன் என்ன பண்ணி வச்சிருப்பான். டர்போ ப்ரோ போனா 8s Gen 4 அது இருக்கும். அப்படிப்பட்ட டிவைஸ்க்கு எல்லாம் போயிட்டு நம்ம கேமிங்க்கு போயிடணும். ஸோ மற்றபடி இதெல்லாம் ஓகேங்க. உங்களுக்கு மீடியா கன்சம்ஷன்ல கூட இவ ஷாக்டு. ஏன்னா ஒரு டெமன்சிட்டி சிப் வச்சுக்கிட்டு என்னத்த ஆடியோ இருக்க போகுது அப்படின்னு நினைச்சேன். ஆனா நான் OnePlus பட்ஸ் இதுல யூஸ் பண்ணேன். LHDC அவ்வளவு சூப்பராகவும் ஆடியோ செம்ம டீப்பாகவும் சூப்பரா இருந்தது. பேஸ் நல்லா இருந்தது. ஓவரால் குவாலிட்டி, கிளாரிட்டி எல்லாமே நல்லா இருந்தது. ஃபோன் கால்ஸ்க்கு நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இருக்கிற பிரச்சனை என்னன்னா பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா இந்த டிவைஸ் எங்கேயாவது புஷ் பண்ணணும்னு நினைச்சோம்னா அவ்வளவா செட் ஆக மாட்டேங்குது கேமிங் ஆஸ்பெக்ட்ல. ஸோ அடுத்து என்னன்னா கலர் வைஸ் எப்பயும் மாதிரி தான் நான் தான் சொல்லிட்டேன். செம ஸ்மூத்தாக இருக்கு. அதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லா ஃபோன்லையும் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ அதே ஆப்ஷன்ஸ் இதுலேயும் இருக்க போகுது. ஒரு சில AI ஃபீச்சர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்கு. கேலரியில் இருக்கக்கூடிய எரேசர்லேருந்து எல்லாமே இந்த எக்ஸ்பேண்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இந்த பிரச்சனை இல்லாமல் இருக்காது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் 6000 mAh அப்படிங்கறதுனால நல்ல பெரிய பேட்டரி தான். அதுலயும் பெரிய அளவுல ப்ராப்ளம்லாம் எதுவும் ஃபேஸ் பண்ணல. இது அந்த 80 வாட். ஓகே, வாங்க 6000 mAh ஓட SOD சொல்லுங்க. SOD வந்து 6 hours கிட்ட வந்துரும். 5 to 6 hours. அவ்வளவுதான் வருதா? ஆமாடா, 5000 mAhக்கு அதான் சொல்றீங்க, 6000 mAhக்கு அதான் சொல்றீங்க. அப்புறம் என்னதான் இம்ப்ரூவ் பண்றானுங்க? அதனால தான் எதுவும் பெருசா இம்ப்ரூவ் பண்ணல.
அப்படியே தான் இருக்கு. ஆனா இந்த புரட்சியை முறியடிக்கிறதுக்காக தான் ரியல்மிலேருந்து 15,000 இமேஜோட ஒரு ஃபோன் இறக்குறோம். அதுல எஸ்ஓடிலாம் தாறுமாறா வரும். யூஸ் பண்றதுக்குலாம் நம்ம அது கூட இன்ட்ராக்ட் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். ப்ளோட்டர்ஸ்க்கு பஞ்சமே இல்லைங்க. ஹாட் ஆப்ஸ், ஹாட் கேம்ஸ், ஹாட் வெதர், புயல், இடி, மழை அவ்வளவும் இருக்குங்க உள்ள. ஆமா 35,000 ரூபாய்க்குமா? ஆமா எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நான் மஸ்ட் பிளே. நீங்க இந்த போன் வாங்கினீங்கனாலே இதெல்லாம் விளையாடலைன்னா தேவகுத்தம் ஆயிடும். அப்புறம் மோர் ஆப்ஸ், அகோடா பகோடான்லாம் நிறைய இருந்தது. இங்க பாரு எவ்வளவு இருக்கு பாரு. ஃபின்ஷியல் பே இவ்வளவு ப்ரீ இன்ஸ்டால்டா? ஆமா ரைட்டு. ஸோ மொத்தம் வந்து உங்களுக்கு மீடியா சென்ட்ரிக்காவும் கேமரா சென்ட்ரிக்காவும் இன்னும் நிறைய பேர் நினைப்பாங்க இதே இந்த அண்ணன் 4 தடவை சொல்லிட்டாரு அப்போ அது மட்டும் தான் போல இருக்கு. அது மட்டும் தான் இருக்கு. அது மட்டும் தான் நிஜமா இதுல இருக்கு. சரியா? அதுதான் இந்த டிவைஸ். வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தரலாம், நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேட்கலாம். இப்போதைக்கு வந்து இதுதாங்க. ஸோ ஓவரால் ப்ரீமியமான அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை டெலிவர் பண்றதுல எந்த விதமான குறையும் வைக்காது. ஆனா கேமிங் டிவைஸான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சரியா? ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக சிவரணி. சிவசர்கே பார்க்கலாம். பாய். ஒன்றுலங்க, இந்த மத்திய வெயிலில் ரெனோவால் எப்படி வீடியோ எடுக்க முடியுது அப்படின்னு பார்க்கலாமேன்னு. ஹைலைட் என்னென்னா, நியாயமாக பார்த்தா இந்த சுச்சுவேஷனில் அது அவ்வளோவா கஷ்டப்படக்கூடாது. வெயில் காட்டமாக தான் இருக்குது. ஆனால் அதுக்கு வந்து இந்த பேக்ரவுண்டில் ஹைலைட்ஸ் அதிகமாக இருக்குது, இதில் அப்படி இருக்குது அப்படி இருக்குது, அந்த மாதிரியான பிரச்சனை கிடையாது. ஏன்னா சூரியன் உச்சி வெயிலாக இருக்குது. எஸ், ஹெச்டிஆர் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நல்லா இருக்கு. சூரியன் தெரியுது பாரு அந்த கேப் வழியெல்லாம். பின்னாடி காட்டுங்க. எப்படி மேசிவா? இது ஒன்றுத்தை வச்சு தான் ஒப்பேத்துறான். இதுவும் போர்ட்ரேட் ஃபோட்டோஸ், நார்மல் ஹியூமன் சப்ஜெக்ட் ஃபோட்டோஸ் நல்லா எடுக்குது. எஸ், கேமராவில் 1080p போர்ட்ரேட் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். ஸோ எந்த அளவுக்கு ஸ்டெபிலைசேஷன் ஆஸ்பெக்ட்லையும், அதே சமயம் வந்து இப்போது மதிய நேரம், அதனால் இந்த பிரச்சனைகள் கம்மிங்க. மதிய நேரங்கிறனாலே உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனை கம்மினா, எனக்கு முன்னாடியும் பின்னாடியும் சூரியன் இருக்க போகிறதில்ல, எனக்கு மேலே நேராக உச்சியில் தான் இருக்க போகுது. ஸோ அதுவே வந்து ஃபோனுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். எப்படி இருக்குது ஸ்டெபிலைசேஷன் as well as ஓவரால் குவாலிட்டி? கிருஷ்ணா ப்ரோ பாரு அங்கே மேசிவாக இருக்காரு. பார்க்கே கிடையாதுடா, இது தெரு தெருவா சுற்றிட்டு இருக்கோம் சார். இந்த வெயிலில் நாங்கள் சுற்றுறோம். இதெல்லாம் பார்த்து ஒரு ஏதாவது ஒரு டொனேஷன் எதாவது அனுப்பிச்சு